மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஏற்படக்கூடிய கனமழை, திடீர் வெள்ளம், நீலகிரி மலைப்பகுதிகளில் ஏற்படுகிற நிலச்சரிவு போன்ற பாதிப்புகளையும் இதனால் நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அது மட்டுமல்ல, அதிக கனமழை, புயல் ஆகியவற்றை எதிர்கொள்ள கடலோர மாவட்டங்களும் தயார் நிலையில் இருக்கணும். தென்மேற்கு பருவமழை காலத்தை திறம்பட எதிர்கொள்ள எல்லா கலெக்டர்களும் மாவட்ட அவசரகால செயல்பாட்டு மையம் 24 மணி நேரமும் செயல்படுவதையும், தகவல் தொடர்பு சாதனங்களோடு பயன்பாட்டையும், மீட்பு உபகரணங்கள் மற்றும் வாகனங்களுடைய தயார் நிலையையும் உறுதி செய்யணும். பேரிடர் மீட்பு மையங்கள் தூய்மையாகவும், மின்சாரம், உணவு, குடிநீர் போன்ற வசதிகளோட தயார் நிலையில் இருக்கணும். அது மட்டுமல்ல, பேரிடர் மேலாண்மை திட்டம், தகவல் மழை தொடர்பாக மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமைச்சர்கள் மத்தியில் ஆலோசனைக் கூட்டம் நடத்தி வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள தமிழக அரசு தயார் நிலையில் உள்ளது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார். தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள தமிழக அரசு தயார் நிலையில் உள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஆலோசனைக் கூட்டத்தில் தெரிவித்திருக்கிறார். தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்வதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அமைச்சர்களுடன் சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனைக் கூட்டம் நடத்தி வருகிறார். மழை தொடர்பாக மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை தலைமை செயலகத்தில் ஆய்வுக் கூட்டமானது நடைபெற்று வருகிறது. மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அமைச்சர்கள், அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை நடத்தி வருகிறார். மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அமைச்சர்கள், அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை தலைமை செயலகத்தில் ஆலோசனை நடத்தி வருகிறார். இந்த ஆண்டு பருவமழை இயல்பாகவே இருக்கும் என்று தெரிவித்திருக்கிறார். பருவமழையை எதிர்கொள்ள கடலோர மாவட்டங்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியிருக்கிறார். தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்வதற்கு தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். தென்மேற்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை தலைமை செயலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடத்தி வருகிறார். மழை தொடர்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அமைச்சர்கள் மத்தியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரையாற்றிக் கொண்டிருக்கிறார். பருவமழையை எதிர்கொள்ள தமிழக அரசு தயார் நிலையில் உள்ளது என்றும் தெரிவித்திருக்கிறார். 4 ஆண்டுகளில் பல பேரிடர்களை திறம்பட எதிர்கொண்டிருக்கிறோம் என்று தன்னுடைய உரையில் குறிப்பிட்டிருக்கிறார். அமைச்சர் நேரு உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்களே, தலைமைச் செயலாளர் முருகானந்த மையேஸ் அவர்களே, காவல்துறை தலைமை இயக்குநர் திரு சங்கர் ஜிவாலல் அவர்களே, அரசு உயர் அலுவலர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். கடந்த 4 ஆண்டுகளில்
இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாஸ்கர பாண்டியன் இணைப்பில் இருக்கிறார். பாஸ்கர பாண்டியன், சென்னை தலைமை செயலகத்தில் மழை தொடர்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அமைச்சர்கள் மத்தியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். என்னென்ன அவர் குறிப்பிட்டிருக்கிறார், அந்த விவரங்களை சொல்லுங்க. யுவராணி, தென்மேற்கு பருவமழை மற்றும் காவிரி நீர் திறப்பு தொடர்பாக மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னேற்பாட்டு பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டமானது சென்னை தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய நாமக்கல் கவிஞர் மாளிகையின் 10வது தளத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் அரசு துறை செயலர்கள், அமைச்சர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக தற்பொழுது தொடங்கி இருக்கக்கூடிய இந்த தென்மேற்கு மழையின் காரணமாக பல்வேறு பகுதிகளுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடும் என கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தென்மேற்கு பருவமழையை எதிர்கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் இயல்பான மழை பொழிவுதான் இருக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருப்பதாகவும், நிலத்தடி நீர் காவிரி டெல்டா பகுதிகளுக்கு இந்த மழை துணையாக இருந்தாலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஏற்படக்கூடிய கனமழை, திடீர் வெள்ளம், நீலகிரி மலைப்பகுதிகளில் ஏற்படக்கூடிய மலைச்சரிவு போன்ற பாதிப்புகளை இதனால் எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும் எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அரசு செயலர்களுடனான இந்த ஆலோசனை கூட்டத்தில் அவர் அறிவுறுத்தியிருக்கிறார். குறிப்பாக பல்வேறு அரசு துறை செயலர்கள் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். கூட்டுறவு உணவு நுகர்வோர் பாதுகாப்புத்துறை செயலர் சத்யபிரதா சாகு, அதே போல மின் வாரியத்துறை, மேலும் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை உள்ளிட்ட துறை செயலர்களும், சென்னை மாநகராட்சி ஆணையர் மற்றும் சென்னை மாநகர காவல் ஆணையர், அதே போல தமிழ்நாடு காவல் இயக்குனர் சங்கர் ஜிவால் உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகளும், தீயணைப்பு துறை சார்ந்த அந்த பேரிடர் மேலாண்மை துறை சிறப்பு அதிகாரிகளும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தென்மேற்கு பருவமழை காரணமாக ஏற்படக்கூடிய சிக்கல்கள் மற்றும் பாதிப்புகளை எவ்வாறு கையாள்வது என்பது குறித்தும், அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பாதிப்பு ஏற்படக்கூடிய பகுதிகளில் மக்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும், அந்த பகுதிகளில் பேரிடர் மீட்பு படையினர் எவ்வாறு செயல்பட வேண்டும், என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்து அரசு செயலர்கள் மற்றும் தீயணைப்புத்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அதிகாரிகளுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பல்வேறு அறிவுரைகளை இந்த ஆலோசனை கூட்டத்தில் வழங்கி வருகிறார். யுவராணி, விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர பாண்டியன்.